மேரி கிறிஸ்மஸ். முதலாவதாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? சில மக்கள் கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துமஸ் தாத்தா, இனிப்பு வகைகள் அல்லது கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்று நினைக்கின்றனர். கிறிஸ்துமஸ் வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் விலையேற பெற்ற சுவிசேஷ செய்தியின் நாளாகும். நீங்களும் அந்த நற்செய்தியை அறிய விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒரு முறையாவது இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வண்ணமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் நீங்கள் கேட்க போகும் காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் ஆட்சி செய்யவோ, பெரும் ஜனத்தை கூட்டவோ அல்லது மக்களால் நேசிக்கப்படவோ வரவில்லை. ஆனால் மரிப்பதற்காகவே பிறந்தார். என்ன, மரிப்பதற்காக யார் பிறவி எடுப்பார்? இந்த கேள்வியை தானே நீங்களும் கேட்கிறீர்கள். உங்கள் கேள்வி மிகவும் சரியானது. இந்த பதிலை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் பொதுவாக கடவுள் தீமையை அழிக்கவே பிறவி எடுப்பார். ஆனால் இயேசு மரிக்கவே பிறந்தார். கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏதோ கற்பனை கதையோ அல்லது எதிர்பாராத விதத்தில் நடந்த சம்பவமோ கிடையாது. 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. மேலும் அது வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்கிறது. தேவன் இவ்வுலகத்தை எந்த குறையும் இல்லாமல் மிக அழகாக சிருஷ்டித்தார். மேலும் வெறுப்பு, சண்டை, ஏமாற்றுதல் மற்றும் வியாதியும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மனித குலம் இதே பிரச்சனைகளுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. பாவமே மனிதனை தேவனிடமிருந்து தூரமாக்கியது என்று பைபிள் சொல்கிறது. பாவம் மனிதனை கடினமானவனாக மாற்றிவிட்டது. அதிநிமித்தமாக உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் பாவம் செய்தோம் என்று பைபிள் சொல்கிறது. இந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெறும் வரைக்கும் இவ்வுலகத்தில் தீமை பெருகி கொண்டே இருக்கும் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெறுமை காணப்படும். இதனால் பல சமயங்களில் நாம் ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கையை கைவிட முடிவு செய்கிறோம். ஆனால் உங்களுக்காக ஒரு நற்செய்தி இருக்கிறது. நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மேலும் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இணைய வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் அது எப்படி சாத்தியம்? இயேசு உங்களுக்காகவே மரித்தார். நிச்சயமாக ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்கிறது. ஆனால் ஒரு அன்பான தேவன் தனது பிள்ளைகளுக்கு எப்படி மரண தண்டனை விதிக்க முடியும்? எனவே உங்கள் பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்க அவர் சிலுவையிலே நாம் நிற்க வேண்டிய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தமாக நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டார், முள் கிரீடம் சூட்டப்பட்டார். இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக கடுமையான வேதனையை சகித்து மரித்தார். ஆகையால் தான் அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார் என்று கூறினேன். தேவன் மனிதனாக பிறந்து தன்னைத்தானே தியாகம் செய்வார் என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? இதுவே இயேசுவின் அன்பு. அவருடைய மரணத்து நிமித்தம் நாம் நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை பெறுகிறோம். மேலும் நமக்கு புது ஜீவன் கொடுப்பதற்காக அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த சுவிசேஷத்தை பற்றி அறிந்து கொள்ளுதலே கிறிஸ்துமஸ் குறித்ததான சரியான செய்தியாகும். இந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தியாகத்து நிமித்தமாக கிடைக்கும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் உங்களை இருதயபூர்வமாக அழைக்கிறேன். இயேசு கூறியதாவது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மேலும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று கூறினார். உங்களுடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். மேலும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார்.
நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள விரும்பினால் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கவும். பிதாவே, நான் ஒரு பாவி, என்னை நானே ரட்சித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு என்னை ரட்சிக்க அனுப்பியதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மேலும் 3 நாட்கள் கழித்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். மற்றும் என்னுடைய ஒவ்வொரு பாவத்திற்கான தண்டனையையும் அவர் சிலுவையிலே செலுத்திவிட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். இயேசு உங்களை தொடர்ந்து வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.